கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கனால கூட ஒரு வயலின் வித்வான் இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெருங்கூட்டத்திற்கு முன்பாக ஒரு இனிமையான ஒரு இசையை அவர் வாசிக்கிறாரு. அந்த இசையை கேட்குறாங்க. அந்த இசையை கேட்டு மயங்கி போய் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அந்த வயலின் வித்வானை புகழ்ந்து மெச்சிக்கொள்கிறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் இவ்வளவு கூட்டத்தின் மத்தியில், இவ்வளவு மகிழ்ச்சியான ஆரவாரம் செய்கின்ற இந்த கூட்டத்தின் மத்தியில் மூலையில் ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இந்த வயலினுடைய இசையில் திருப்தி அடையாமல் எந்தவித ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதை கவனித்து கொண்டிருந்தார் யார்? இந்த வயலின் வித்துவான். என்னடா அவர் அமைதியாக இருக்கிறாரு, இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க, இவ்வளோ பேர் புகழ்றாங்க, இவர் மட்டும் அமைதியாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்னா, முன்பை விட மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு இசையை தன்னுடைய வயலின் மூலமாக வாசிக்கிறாரு. இப்பொழுது அந்த கூட்டம் முன்பை விட இப்போ அதிக உற்சாகமாக, அதிக ஆரவாரத்தோடு அவரை இன்னும் அதிகமாக பாராட்டுறாங்க. அப்பொழுது கூட பாருங்க, அந்த வித்துவான் யார் வாசித்தவர் அவரை மட்டும் கவனிக்கிறார். அந்த மூலையில் அமர்ந்து கொண்டு இருந்தால் பாருங்கள், அவரை கவனிக்கிறாரு. இப்போவும் அவருடைய முகத்தில் எந்த ஒரு திருப்தியும் இல்லை, சிரிப்பும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. என்னடா இது, 2வது முறை வாசிக்கிறேன் இப்பயும் திருப்தி இல்லாமல் இருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறை மறுபடியுமாக தன்னுடைய வயலினை எடுத்து, அந்த வயலின் வித்வான் தன்னுடைய வயலினை எடுத்து மறுபடியுமாக தன்னுடைய திறமை எல்லாவற்றையும் உபயோகித்து மற்றொரு இசையை நேர்த்தியாக வாசிக்கிறார். அப்பொழுது பாருங்க, அந்த குழுவு, அதாவது அந்த குழுவில் இருந்தவங்க, அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தன்னுடைய சேரை விட்டு, தன்னுடைய இருக்கை விட்டு எழுந்து ரொம்ப ஆரவாரம் செலுத்தி மகிழ்ச்சியோடு அந்த அரங்கமே அதிருமன்னமாக கைத்தட்டி பாராட்டுறாங்க. இப்போது அந்த மூலையில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய முகத்தில் திருப்தியையும் புன்னகையையும் பார்க்குறாரு. இப்போ தான் ஆஹா, நம்மளை எதிர்பார்த்த மாதிரி அந்த மனிதர் நம்மை பாராட்டுகிற வண்ணமாக அவருடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியும் அந்த ஒரு உணர்ச்சியையும் பார்க்க முடியுத அப்படின்னு சொல்லி அந்த வயலின் வித்வான் வாசித்தார் பாருங்கள். முதல் முறை, 2வது முறை, 3வது முறை அந்த வயலின் வித்வானுக்கு இப்போ தான் திருப்தி வந்துச்சு. திருப்தி வந்த பிறகு அந்த மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தா பாருங்கள், அந்த மனுஷனுக்காகவே முதல் முறை வாசித்தார், அவர்கிட்ட திருப்தி இல்லைன்னொடனே 2வது முறையும் வாசித்தார், அப்பையும் அவருக்கு திருப்தி இல்லைன்னொடனே 3வது முறை வாசித்த பிறகு தான் அவருடைய திருப்தியை கண்டார் பாருங்கள். அந்த மூலையில் அமர்ந்து கொண்டிருந்த மனிதர் யார் அப்படி என்ற கேள்வி உங்களுக்கும் எழலாம், எனக்கும் எழலாம். இதை வாசிக்கும் பொழுது நானும் ஆர்வத்தோடு வாசித்தேன். அப்போ அந்த மூலையில் அமர்ந்து கொண்டிருந்த மனிதர் யார் என்றால், இந்த 3 முறையும் வாசித்தார் பாருங்கள் வயலின் வித்வானாக. இந்த வயலின் வித்துவானை உருவாக்கிய பயிற்சிவித்த குரு தான் அவர். இதை வாசித்த பிறகு பிரியமானவர்களே, பல சிந்தனைகள், பல கேள்விகள் வேத வசனத்தோடு. அப்போ மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அப்போ உலக மக்கள் புகழ்ந்து தள்ளுறாங்க, பாராட்டுறாங்க. யாரை? முதல் முறை வாசித்து அந்த இசையை கேட்ட அந்த வயலின் வித்வானை. ஆனால் ஒருவருக்கு மட்டும் திருப்தி இல்லை. 2வது முறை உலக மக்கள் பாராட்டுறாங்க. ஆனால் 2வது முறையும் அந்த மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தவருக்கு திருப்தி இல்லை. யாருக்கு? குருவுக்கு திருப்தி இல்லை. 3வது முறைக்கு தான் குரு திருப்தியானார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாம் தேவனுக்காக அநேக காரியங்கள் செய்கிறோம் என்று செய்து கொண்டு உலக மக்கள் பாராட்டுவதில் நாம் நின்று விடுகிறோம். நம்மை நாமே மெச்சிக்கொண்டு, நம்மை நாமே பாராட்டி கொண்டு திருப்தியும் அடைந்து விடுகிறோம். அதாவது நான் அடிக்கடி சொல்லிடுது, இந்த கொண்டாட்டம் காலங்களில், இந்த கிறிஸ்மஸ்ஸு, அதாவது உயிர்த்தெழுந்த பண்டிகை, இப்படிப்பட்ட இந்த கொண்டாட்டமான காலங்களில், அதாவது கிறிஸ்தவ சமுதாயத்தில்
பல காரியங்கள் செய்கிறார்கள். திருச்சபையின் சார்பாகவும் செய்கிறார்கள். சிலரை மேடை போட்டு அதாவது எப்படி சொல்றதுன்னா, இசை கச்சேரி மாதிரி நடத்தி டிக்கெட்டு போட்டு, அதாவது மக்களை கவர்ந்து இழுக்கும் வண்ணமாக, வாலிபர்களை கவர்ந்து இழுக்கும் வண்ணமாக, ஆராதனை என்ற பெயரில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு வியாபாரம் தந்திரத்தில் இன்றைக்கு பல கூட்டங்கள் பணம் டிக்கெட்டு போட்டு வசூல் செய்யப்பட்டு மக்களை அழைத்து கூட்டம் நடத்துகிறோம் என்ற பேரில், தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்ற பேரில், தேவனுக்காக மக்களை உருவாக்குறோம் என்ற பேரில் ஒரு பண கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ சமுதாயத்தில். ஆனால் குரு நாம் செய்கின்ற காரியத்தை பார்த்து திருப்தி அடைந்தாரா? அதான் கேள்வி. அதாவது இந்த உலகம் நம்மை புகழ்கிறது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சபைக்கு சபை ப்ரோக்ராம். ஃப்ரான்ஸில் ஒரு சபையில் ஜான் ஜெபராஜ் பாட்டை போட்டு பயங்கரமான குத்தாட்டம், ஆராதனையா இது பேர். பாருங்கள் எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கு யூடியூப்பில் வெளியிடுகின்ற கிறிஸ்தவ பாடல்களும் சரி, கிறிஸ்தவ மியூசிக்கும் சரி, இன்றைக்கு சபை மேடைகளில் குத்தாட்டம் போடுகின்ற அளவுக்கு வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் ஆராதனை என்ற பேரில் கொண்டு போய் நிறுத்திவிட்டது. ஆனால் குரு திருப்தி அடைகிறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு குரு. அப்போ அவர் திருப்தி அடையணும். அவருக்காக நாம் செய்கின்ற காரியங்களில் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். அப்போ நம்மை பலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பல ப்ரோக்ராமை செய்கிறோம். நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆராதனை செய்கிறோம். நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்கிறோம். நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தி கொடுக்குறோம். நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேத ஆராய்ச்சி நடத்துகிறோம். இப்படி உலக மக்களுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் நம்மை விளம்பரப்படுத்தி நாம் புகழை அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் பல காரியங்கள் சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் சபை வழியாகவும் செய்யப்படுகிறது. ஆனால் குரு மகிழ்ச்சி அடையவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருவாகிய தெய்வம் நாம் செய்கின்ற காரியங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடையவில்லை, திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் நம் பெருமையும் நம் புகழையும் நம் விளம்பரத்தையும் ஆண்டவர் கேட்காத காரியங்களை ஆராதனை என்ற பேரில், ஜெபம் என்ற பேரில், உபதேசம் என்ற பேரில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, எனவே இந்த உலகம் நம்மை பற்றி கூறுகின்ற அந்த மதிப்பு, புகழ், அது தேவனுக்கு பெருசு இல்லை. பைபிளில் அருமையான ஒரு வார்த்தை உண்டுகிறது. எல்லோரும் உன்னை புகழுவார்களானால் அது உனக்கு ஐயோ. சிம்பிளான தமிழில் சொல்கிறேன் நான். அப்போ தேவன் நம்மை பற்றி என்ன கூறுவார் என்ற சிந்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். 2026ஆம் ஆண்டை நோக்கி இப்போது நாம் போகிறோம். ஆனால் நாம் குரு மகிமைப்படுகின்ற வண்ணமாக, குரு பிரியப்படுகின்ற வண்ணமாக நம் காரியம் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கணும். அப்போ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று தேவன் நம்மை அழைப்பாரா? அதாவது இந்த தாளந்து கொடுக்கின்ற அந்த ஓமையில், அதுதான் மத்திய 26 வாசிங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல அந்த தாளந்து ஓமையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருகிறது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். நாம் எல்லோருமே ஊழியக்காரங்கள் தான் ஆண்டவருடைய பார்வையில். புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அப்போ இன்று மூப்பர் என்று சொல்லுகிறவர்கள், பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள், அப்போஸ்தலர் என்று பட்டம் போட்டுக் கொள்கிறவர்கள் எல்லோருமே விசுவாசிகள். நாங்கள் இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி, நான் இந்த சபை பிரிவினுடைய விசுவாசி என்று சொல்வதனால ஒரு பயனும் இல்லை. பிரியமானவர்களே, ஒரு பயனும் இல்லை. எப்படி இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு ஜாதி வெறி இருக்குதோ அதேமாரி சபை பிரிவு என்ற ஒரு வெறி இன்றைக்கு அநேகர் பிடித்து ஆட்டி வைக்கின்றது. எனவே உலகம் நம்மை பாராட்டுகிறது, அதிலே நாம் நின்று விட்டோம். யூடியூப் வழியாக நம்முடைய புகழ் பரவுகிறது, நின்று விட்டோம். இதனால் ஆண்டவர் வரும்போது நான் எப்படிப்பட்ட கணக்கை கொடுக்க போகிறேன்? அடுத்த செயல் தான் அதை பார்க்க போகிறோம், கணக்கு கொடுக்குற காரியத்தை குறித்து. அப்போ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று தேவன் நம்மை அழைப்பாரா? நாம் செய்கின்ற எல்லா செயலையும் பார்த்து, சபையிலையும் சரி, இந்த கொண்டாட்ட காலங்கள்லையும் சரி, இல்லை எந்த ஒரு காரியத்துலேயும் ஆண்டவருக்காக நீயும் நானும் செய்கின்ற காரியத்தில்
அது யூடியூப் பாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, குரு திருப்தி அடையணுங்க. குரு நம்மை பாராட்டணும். இயேசு கிறிஸ்து நம்மை பாராட்டணும். அவர் நம்மை பயிற்றுவித்த இயேசு அதாவது என்ன சொல்ல, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, கர்த்தரே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர்கிட்டேருந்து நாம் கற்றுக்கொண்டோன்னு சொன்னால், நாம் கர்த்தருக்கு செய்கின்ற காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும் என்பதை, கர்த்தர் அங்கீகரிக்கும் வண்ணமாக வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து மனம் திரும்பி, நான் இனி வருகின்ற நாட்களில், நீங்களும் நானும் இனி வருகின்ற நாட்களில் கர்த்தர் பிரியப்படும் வண்ணமாக செய்ய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்ய வேண்டும். மனம் திரும்புவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான சீர பரலோக பிதாவே, நீர் பிரியப்படும் வண்ணமாக பாட்டு, ஜெபம், செய்தி எங்கள் வாழ்க்கை அமையும்படியாக, புகழ், விளம்பரம் இதை தேடி, மக்கள் பாராட்டை தேடி, மாயமாலமாக நாங்கள் பெருமைக்காக எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் சபையிலும் சரி, எங்கள் வாழ்க்கையிலும் சரி, வெளியிலையும் செய்யாதபடி எங்களுக்கு கிருபை செய்வராக. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை ஜெபம் பிதாவே, ஆமென்.